நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நவகிரகங்கள் தன் தசைகளில் எவ்வாறு வெளிப்படும், எவ்வாறு வேலை செய்யும், இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. நவகிரகங்கள் தன் தசையில் எவ்வாறு செயல்படும். ராகு கேதுகளுக்கு தனி ஆதிபத்தியங்கள் கிடையாது, சரிங்களா. அதுக்கடுத்தது சூரியன் சந்திரன் தவிர 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் இரு ஆதிபத்தியங்கள். 2 ஸ்தானம் அப்படிங்கிறது அதன் சொந்த வீடுகளாக இருக்குது. சூரியன் சந்திரனுக்கு ஒரே ஒரு ஸ்தானம் தான் அவர்களோட சொந்த வீடு. அதாவது கடகம்னு சிம்மம். கடக சந்திரனுக்குரிய வீடு, சிம்மம் சூரியனுக்குரிய வீடு. மற்ற செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களுக்கும் புதன், அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களுக்கு 2 ஆதிபத்தியங்கள் இருக்குது. 2 ஆதிபத்தியங்கள் இந்த 5 கிரகங்களுக்கும் இருக்குது. முதலில் இந்த 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தன் தசைகளில் எந்தெந்த ஸ்தானங்களை எப்படி செயல்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உதாரணமாக செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம் இருக்குது, சரிங்களா. செவ்வாய்க்கு மேச ஆதிபத்தியம். மேசம்னா செவ்வாயோட வீடு தான், விருச்சிகமே செவ்வாயோட வீடு தான். இந்த மேசம்னு விருச்சிகம்னு ஒருவருக்கு எந்த ஆதிபத்தியமும் அமைதோ அந்த 2 ஸ்தானத்தோட வேலையும் தன் தசையில் முதல்ல தன் தசை தன் புத்தியில் ரெண்டையும் கலந்து தான் வேலை செய்யும், சரிங்களா. அதுக்கடுத்த புத்திகள் இப்போ செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி, சரிங்களா. செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி அப்படின்னா செவ்வாய் மேஷத்துக்கு உண்டான பலன்களையுமே விருச்சிகத்துக்கு உண்டான பலன்களையுமே தன் தசை தன் புத்தியில், அதாவது சுய தசை சுய புத்தியில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து செய்யும், சரிங்களா. உதாரணமாக ஒருத்தருக்கு மகர லக்னம் அப்படின்னா 4ஆம் ஸ்தானத்துக்குமே 4ஆம் ஸ்தானத்துக்கும் 11ஆம் ஸ்தானத்துக்கும் உரியவர், சரிங்களா. செவ்வாய் மகர லக்னத்துக்கு 4, 11க்குரியவர். 4 அப்படிங்கிறது மேசம், மகர, கும்பம், மீன, மேசம். 11 அப்படிங்கிறது விருச்சிகம், சரிங்களா. மகர லக்னத்துக்கு விருச்சிகம் 11ஆம் ஸ்தானமாக அமையும். இந்த 4, 11ஓட வேலைகளை செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ, சரிங்களா, செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அங்கே கொடுப்பார், சரிங்களா. மகர லக்னத்துக்கு செவ்வாய் மகர லக்னத்திலேயே இருந்தார்னா, மகர லக்னத்திலேயே உச்சமாக இருக்கிறார். மகத்தில் ஒரு உச்சம், சரிங்களா. மகர லக்னத்திலேயே செவ்வாய் இருக்காருன்னா முதல்ல செவ்வாய் தசையில் எப்படி வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். 4, 9, 4, 11. 4 அப்படிங்கிறது தாயார், 11 அப்படிங்கிறது லாபம், மூத்த சகோதரம், சரிங்களா. 4 அப்படிங்கிறது தாயார், சொத்து, அசையா சொத்துக்கள், அப்புறம் ஹேப்பி, சுகங்கள், தன்னோட சுகம் அப்படிங்கிறது 4ஆம் ஸ்தானத்தில் இருக்குது. 11ஆம் ஸ்தானத்துக்கு மூத்த சகோதரம், லாபங்கள், சரிங்களா. லாபங்கள், அப்புறம் முயற்சியின் வெளிப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது 11ஆம் ஸ்தானம் தான் சொல்லும், சரிங்களா. முதல்ல லக்னத்துலேயே செவ்வாய் உச்சமாக இருந்து செவ்வாதசை நடத்த வருது. செவ்வாதசை செவ்வாய் புத்தியில் 4, 11ஆம் இடத்தோட வேலைகள் நடக்கும், சரிங்களா. அந்த லக்னத்துக்கு அவர் அசுபர். மகர லக்னத்துக்கு செவ்வாய் அசுபர் அப்படிங்கிறதுனால செவ்வாய் லக்னத்தில் உச்சமாகவே இருக்கிறார். அதனால் செவ்வாய் தாயாருக்கு அதாவது மேசத்தோட வேலையே தாயார், அதாவது 4ஆம் ஸ்தானம் மேசம்,
அதில் உள்ள உயிர்காரகம் வந்து தாயார். தாயாருக்கு சிறிய பாதிப்புகள் வந்து ஏற்படும். செவ்வாய் வந்து இங்கே சுபத்துவம் இல்லாமல் இருந்தாருன்னா, செவ்வாய் வந்து மகர லக்னத்தில் அந்த லக்னத்துக்கு செவ்வாய்க்கு வந்து எந்த சுபகிரகங்களோட பார்வைகள் தொடர்புகள் இல்லை அப்படின்னா வந்து தாயார் வந்து சில பாதிப்புகளை உள்ளாக்குவார். தாயாருக்கு சில பாதிப்புகள் வந்து கொடுப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து மூத்த சகோதரம் வந்து ஜாதகருக்கு இருந்ததுன்னா மூத்த சகோதரருக்கும் வந்து சில பாதிப்புகளை அப்படிங்கிறது கொடுப்பாரு. சரிங்களா? இருந்தாலும் வந்து 4-11 வந்து நல்ல ஆதிபத்தியம் தான். 4-11 அப்படிங்கிறது 4 வந்து கேந்திரஸ்தானம், 11 அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஆதிபத்தியம் உள்ளது இந்த 4-11 அப்படிங்கிறது. சரி, இருந்தாலும் வந்து 11 தசையில் அவர் லக்ன அசுபர் அப்படிங்கிறனால, லக்ன எதிரி அப்படிங்கிறனால சில உயிர்காரங்கள், அந்த உள்ள உயிர்காரங்களை பாதிப்புகளை கொடுப்பார். தன் தசை தன் புத்தியில். தாயாருக்கும் மூத்த சகோதரம் இருந்ததுன்னா மூத்த சகோதரத்துக்குங்க. சரிங்களா? மூத்த சகோதரம் இல்லைன்னா வந்து 11ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து லக்னத்துக்கு 11ஆம் ஸ்தானம். 11ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இதை குறிக்கி, அதாவது கணுக்களை குறிக்கி. சரிங்களா? கணுக்களில் சில காயங்களை கொடுப்பார். சரிங்களா? கணுக்கள் அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடம். காலபுருஷன் 11ஆம் இடம் வந்து கும்பம். சரிங்களா? காலபுருஷன் 11ஆம் இடம் கும்பம். மகர லக்னம் 11ஆம் இடம் விருச்சிகம் அப்படிங்கிறதுனால இந்த 11 அப்படிங்கிறது வந்து உயிர், அதாவது உடல் அவயங்களில் வந்து கணுக்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து சிறிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். அதன் பின்னர் வந்து செவ்வாய் 4-11 செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மிகுந்த மகிழ்ச்சிகளையுமே, சரிங்களா, மிகுந்த மகிழ்ச்சிகளையுமே, அதாவது ப்ராப்பர்ட்டி, செவ்வாயோட இது வந்து நிலம், அப்புறம் வந்து சிவப்பு நிறங்கள், தைரியம், வீரியம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து வீடு. சரிங்களா? வீடு இதெல்லாம் செவ்வாயோட காரகம் தான். இதில் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து அதிகமாக லக்னத்துக்கு ஜாதகருக்கு வந்து கொடுப்பாரு. சரிங்களா? இதையெல்லாம் லாபகரமாக கொடுப்பார். ஏன்னா 11க்கு முடிக்குவார். இந்த சொத்து சுகம், இந்த மகிழ்ச்சி, அப்புறம் வந்து 4ஆம் இடத்தோட காரங்கள் அனைத்தையுமே வந்து அவர் லாபமாக வந்து கொடுப்பார். சரிங்களா? லாபமாக கொடுப்பார். ஏன்னா இரு ஆதிபத்தியம் இருக்குது, இரண்டையும் கலந்து வந்து செய்வார். ஆனால் முதலில் வந்து தன்னோட தசை வந்து அவர் செவ்வாய் தசை வந்து 7 வருஷம் ஃபஸ்ட்டு வந்து 3.5 வருஷம் அவர் வந்து மூலத்திரிகோணம் பெறுவது வந்து மேஸ்தில். சரிங்களா? மேஸ்தில் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 3.5 வருஷம் வந்து 4ஆம் இடத்தோட பலன்களை கொடுப்பார். 4ஆம் இடத்தோட பலன்களை அதிகமாக செய்வார். 11ஆம் இடத்தோட பலன்களை கொஞ்சம் குறைச்சலாக வந்து செஞ்சிட்ருப்பார். சரிங்களா? அது செகண்ட் ஹாஃப் 3.5 வருஷத்தில் வந்து மொத்தம் 7 வருஷம் செவ்வாய் தசை. ஃபஸ்ட்டு 3.5 வருஷம் வந்து 4ஆம் இடத்தோட ஆதிபத்திய பலன்களை கொடுப்பார், அதிகபட்சமாக கொடுப்பார். 11ஆம் இடத்தோட பலன்களை வந்து குறைந்தளவு அதை சேர்ந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்வார். ஆனால் ஃபஸ்ட்டு மூலத்திரிகோண வீட்டோட பலத்தை அதிகமாக செய்வார். செகண்ட் ஹாஃப் வந்து 11ஆம் இடத்தோட ஸ்தான பலன்கள் அதிகமாக செய்வார். அப்போ வந்து 4ஆம் இடத்தோட பலன்கள் அப்படிங்கிறது நடக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் காலங்களில் வந்து தன் தசையில் 4ஆம் இடத்தோட வேலைகளுமே சிறிய அளவு வந்து செஞ்சுட்டு தருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி தான் மற்ற அனைத்து கிரகங்களுக்குமே இல்லை, இந்த இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள், ஒரு ஆதிபத்தியம்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு. சரிங்களா? சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து இதே மகர லக்னத்துக்கு மற்ற லக்னங்கள் எடுத்துக்காட்ட சொன்னால் குழம்பிக்கும் உங்களுக்கு. இதே மகர லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். மகர லக்னத்துக்கு சூரியன் வந்து 8க்குரியவர், அஷ்டமாதிபதி. சரிங்களா? 7க்குரியவர் வந்து சந்திரன், களத்திர ஸ்தானாதிபதி. சரிங்களா? களத்திர காரகன் வந்து சொல்கிறேன். களத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது சந்திரன். மகர லக்னத்துக்கு 7-8க்குரியவங்க வந்து சந்திரனுமே சூரியனுமே. இவங்க வந்து உதாரணமாக மகர லக்னத்துக்கு வந்து சந்திரதசை நடக்குதுன்னா திருமணம் நடக்கும். சரிங்களா? திருமணம் அப்படிங்கிறது வந்து நடக்கும். திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். மகர லக்னத்துக்கு வந்து சந்திரன் வந்து எங்கே இருந்தாலுமே, ராசி எதுவாக அமைஞ்சாலுமே லக்னத்துக்கு 7க்குரிய ஒரு சந்திரன் அப்படிங்கிறனால சந்திரன் எங்கே இருந்தாலுமே, அதாவது ராசி எந்த ராசியாக இருந்தாலுமே 7ஆம் ஆதிபத்தியத்தோட திருமணம் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாரு. சரிங்களா? ஆனால் ஒரே ஆதிபத்தியத்தோட வேலைத்தையும் செய்வார் தசை ஃபுல்லாகவே. சரிங்களா? சந்திரன் எங்கே இருந்தாலுமே அந்த ஸ்தானத்தில் வந்து 7ஆம் இடத்தோட காரங்களை வந்து வெளிப்படுத்துவார் தன் தசை ஃபுல்லாகவே. சரிங்களா?
திருமணம் இல்லைன்னா திருமணம் நடத்தி வைப்பார். ஃப்ரெண்ட்ஸுகளை திருமணம் ஆனவங்களுக்கு வந்து நட்புகள் அப்படிங்கிறது ஏற்படு. அப்புறம் வந்து சமுதாயத்தில் வந்து சந்திரனோட பலத்தை பொறுத்து நன்மை அல்லது தீமை அப்படிங்கிறது சமுதாயத்தில் நடக்கும். நட்பெயர் அல்லது அவப்பெயரை வந்து எடுப்பார். சரிங்களா. ஏன்னா மகர லக்னத்துக்கு லக்ன அசுபர் சந்திரன். சரிங்களா. தன் தசையில் வந்து அவர் வந்து சுபத்துவம் பெற்றிருந்து சுபகிரகங்களோட தொடர்புகள் பெற்றிருந்தார் அப்படின்னா திருமணம் நடக்கு. சுபத்துவம் பெறாட்டியுமே திருமணம் அப்படிங்கிறது நடக்கு. திருமணத்தில் வந்து சுபத்துவம் இல்லைன்னா வந்து அந்த திருமணத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா. சுபத்துவமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. எந்த ஸ்தானத்தில் இருந்து சந்திரன் இந்த ஸ்தானத்தினாலுமே அந்த இகளுக்கு உண்டானது வந்து சந்திரன் செய்வார். இகளுக்கு உண்டான ஆதிபத்திய பலன்களை வந்து சந்திரன் செய்வார். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து சூரியன் வந்து ஒரே ஆதிபத்தியம் முடிவர் தான். மகர லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறனால சூரியன் எங்கே இருந்தாலுமே தாயாருக்கு தந்தைக்கு வந்து சில கண்டங்களை ஏற்படுத்துவார். சரிங்களா. தந்தை அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிறதுனால தந்தையோட காரக கிரகம் வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால சூரியன் எங்கே இருந்தாலுமே அந்த அஷ்டமத்தோட வேலையை செய்வார் மகர லக்னத்துக்கு. சரிங்களா. சூரியன் தன் தசையில் தந்தைக்கு வந்து பிரச்சனைகளை கொடுப்பார். அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுலாம் 8. அந்த 8ஆம் இடத்தோட வேலையை வந்து சூரியன் எங்கே இருந்தாலுமே தந்தைக்கு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவார். சரிங்களா. சூரியனோட வலுவை பொறுத்து அந்த பாதிப்புகள் இருக்குது. சூரியன் ரொம்ப வலுவாக இருந்தார்னா, அதாவது சுபகிரகங்களோட தொடர்புகள் எதுவுமே இல்லைன்னா வந்து தந்தையோட ஜாதகத்திலையும் வந்து ஆயுள் காரகம் கெட்டிருந்தது அப்படின்னா இவனோட ஜாதகத்திலையும் வந்து சூரியன் வந்து நீச அமைப்பில் இருந்தார்னா ராகு கேதுக்கள் கூட சேர்ந்து கிரகணமாக இருந்தார்னா, சரிங்களா, இந்த மாதிரி அசுபத்துவம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து தந்தைக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். சரிங்களா. இதை வந்து சுபகிரகத்தோட தொடர்புகளில் அந்த சூரியன் இருந்து தசை நடத்தினார் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் தந்தை வழியிலேயே கிடைக்கும். சரிங்களா. திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து தந்தை வழியிலேயே கிடைக்கும். தந்தைக்கும் நன்மைகள் அப்படிங்கிறது சிறிய அளவு தீமைகள் நடந்து அதில் வந்து காப்பாற்றப்பட்டு அவருக்கும் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா. சூரியன் வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால சூரியன் நல்ல தொடர்புகளோடு இருந்தார்னா சிறிய பாதிப்புகளோடு போயிடுது தந்தைக்கு. சரிங்களா. அப்புறம் வந்து தனக்கும் வந்து ஜாதகருக்கும் வந்து பெரிய அளவில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும். சரிங்களா. பெரிய அளவில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும். அந்த இடையை வந்து சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு அவர் லக்ன அசுவர் அப்படிங்கிறதுனால சூரியன் சிறிய பிரச்சனைகளோடு சில அதிர்ஷ்டங்களை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து பெறுவார். சரிங்களா. சிறிய தடைகள் தாமதங்களோடு சிறிய குளறுபடிகளோடு அஷ்டமஸ்தானத்தோட அந்த மறைமுக எதிர்ப்புகளோடு தனக்குரிய திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து ராகு கேதுக்களுக்கு வந்து ஆதிபத்தியங்கள் கிடையாது. சரிங்களா. ராகு கேதுக்களுக்கு ஆதிபத்தியம் இல்லை. அதனால் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ அந்த ஸ்தானத்தோட வேலையை வந்து ராகு கேதுக்கள் செய்யும். சரிங்களா. அந்த ஸ்தானாதிபதி வந்து எங்கே திரிகோணம் அடைகிறாரோ, சரிங்களா, அந்த ஸ்தானத்தோட வேலையை வந்து ராகு கேதுக்கள் ஃபஸ்ட்டில் செய்யும். சரிங்களா. அதாவது வந்து இதுக்கு வந்து வேறு லக்கணம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மீன லக்கணம் எடுத்துக்கலாம். காலப்புறம் பாடம் சாமான மீன லக்கணம் எடுத்துக்கலாம். மீன லக்கணத்துக்கு வந்து ராகு கேதுக்கள் வந்து ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தார்னா, 2ஆம் இடம் வேண்டாம், 3ஆம் இடத்துல இருந்தார்னா, மிதுனத்தில் இருந்தார்னா ராகு வந்து மீன லக்கணத்துக்கு வந்து 3ஆம் ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம். மீனத்துக்கு வந்து மிதுனம் அப்படிங்கிற 4ஆம் ஸ்தானம். சரிங்களா. மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் அப்படிங்கிற 4ஆம் ஸ்தானம். 4ஆம் ஸ்தானத்தில் வந்து ராகு இருந்தார்னா 10ஆம் ஸ்தானத்தில் கேது இருப்பார். சரிங்களா. இப்போ 4ஆம் ஸ்தானத்தில் ராகு வந்து தசை நடத்தினார் அப்படின்னா மீன லக்னத்துக்கு ராகு தசையில் எந்த அதிபதியை வெளிப்படுத்துவார் அப்படின்னா வந்து அதன் அதிபதி புதன் வந்து 7க்குரியவர். சரிங்களா. கன்னி ராசிக்குரியவர் வந்து புதன் தான். மிதனத்துக்குரியவர் புதன் தான். மிதனத்தில் ஆட்சி, கன்னி ராசியில் ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி பல நிலைகளில் வந்து வலுவை அடைவார். ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் அப்படிங்கிற 3 விதமான வலுவை அடைகிறதுனால அந்த ஸ்தானத்தோட வேலையை வந்து ஃபஸ்ட் ஆஃப் செய்வார். சரிங்களா. அந்த ஸ்தானத்தோட வேலையை, அதாவது மீனம் அப்படிங்கிறது வந்து கன்னி அப்படிங்கிறது வந்து மீன லக்கணத்துக்கு வந்து பாதக ஸ்தானம். சரிங்களா. கன்னி ராசியோட வேலையை ராகு ஃபஸ்ட்டு 18 வருஷம் ராகு தசை, ஃபஸ்ட்டு 9 வருஷம் வந்து அந்த கன்னி ராசியோட வேலையை, அதாவது மீன லக்கணத்துக்கு வந்து கன்னி ராசி அப்படிங்கிறது 7ஆம் ஸ்தானம், கலத்தர ஸ்தானம். சரிங்களா. கலத்தர ஸ்தானம் அது வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால
அந்த பாதகாதிபதி போல் தான் செயல்படுவார். சரிங்களா? ராகு வந்து பாதகாதிபதியாக மாறியே செயல்படுவார். ஏன்னா மீன லக்னத்துக்கு புதன் பாதகாதிபதி. சரிங்களா? அந்த புதன் எங்கே இருந்துட்டாலுமே புதன் வந்து அங்கேயே இருந்தார்னா 7ஆம் ஸ்தானத்திலேயே உச்ச வலுவிலேயே இருந்துட்டார் அப்படின்னா கடும் பாதகங்கள் அப்படிங்கிறது நடத்திடுவார். சரிங்களா? புதன் கெட்டு போயிருந்தார்னா, சரிங்களா, புதன் கெட்டு போயிருந்தார்னா அது வந்து புதன் வந்து கெட்டு போயிருந்தார்னா மீன் லக்கணத்தில் நீசமாவார். அங்கே வந்து அது வந்து திக்பலமாகிடுவார். அங்கே வேண்டாம். அதாவது 12ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து மறையாருன்னு வச்சுருங்க. புதன் மறைஞ்சாருன்னா நிறைஞ்ச கல்வி தான். அது வேண்டாம். அப்போ வந்து புதன் வந்து அஸ்தங்கதமாக இருந்தார்னா சூரியன் கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்தானத்தில் அஸ்தங்கதமாக இருந்தார்னா அஸ்தங்கத்திலையுமே அவர் முழுமையாக வந்து அஸ்தங்கதம் ஆயிட மாட்டார். நிபுணத்துவம் அப்படிங்கிறனால என்ன இருந்தாலும் அஸ்தங்கதம் ஒரே பாகையில் 1-2 பாகையில் வந்து புதன் அஸ்தங்கதம் அடையும் போது தன்னோட சுயங்களை வந்து இழப்பார். சரிங்களா? சுய காரகத்தை வந்து இழப்பார். அப்படிங்கிறனால அஸ்தங்கதமாக இருந்தார்னா ராகு வந்து தன்னோட இதை அதிகமாக வெளிப்படுத்துவார். சரிங்களா? திடீர்னு வந்து அதிகமான ஒரு இதுகளை கொடுப்பார். 7ஆம் ஸ்தானத்தோட வேலையை ஃபர்ஸ்ட் ஆஃப் செய்வார். அப்படிங்கிறனால அந்த 7ஆம் ஸ்தானத்தில் வந்து அந்த ஸ்தானத்தோட வேலையை ராகு வந்து மீன லக்னத்துக்கு 4 செய்வார். சரிங்களா? கலத்தரம் வந்து திடீர்னு ஏற்படுத்துவார். கலத்தரங்கத்தை திடீர்னு ஏற்படுத்தி பிரிவிலையும் கொடுப்பார், பாதகத்தையும் கொடுப்பார். சரிங்களா? அதெல்லாம் குறைஞ்சபட்சம் தான் இருக்குது. பாதகம் நடந்து அது சரியாயிடும். சரிங்களா? ராகுக்கு வந்து எந்த தொடர்புகள் இருக்குதோ அதன்படி செயல்படும். உதாரணமாக குரு வந்து தனுசிலிருந்து 7ஆம் பார்வையை ராகுவை பார்த்துட்டாருன்னா, லக்னாதிபதி ராகுவை பார்த்துட்டார் அப்படின்னா வந்து திருமணம் அப்படிங்கிறது நடந்து சிறிய பாதகங்கள் ஏற்பட்டு அது வந்து பாதகத்திலிருந்து மீட்டு கொடுத்துரும். சரிங்களா? ஏன்னா குருவின் பார்வை இருக்குது. லக்னாதிபதி பார்வையை ராகு இருக்கிறனால ராகு வந்து ஃபஸ்ட்டு புதன் தசை வந்து 17 வருஷம். சரிங்களா? 17 வருஷம். ஃபஸ்ட்டு 8.5 வருஷம் வந்து ராகு வந்து 7ஆம் ஸ்தானத்தோட வேலையை வந்து சில பாதங்கள் கொடுத்து அதை தீர்த்தம் வச்சுருவார். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து செகண்ட் ஆஃப் 8.5 வருஷம் வந்து ராகு வந்து தன்னோட மிதனத்தோட இருப்பார். அந்த மிதனத்தோட வேலை செய்வார். சரிங்களா? சொத்து சுகங்கள் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து குருவின் பார்வை இருக்கிறனால பெரிய அளவில் வந்து கொடுத்துருவார். சரிங்களா? மீன லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்தோட தான வேலையை 2ஆம் வீடில் வந்து ராகு வந்து செயல்படும் போது, சரிங்களா, அந்த 4ஆம் ஆதிபத்தியத்தோட வேலை வந்து இது, அதாவது ப்ராப்பர்ட்டி சொத்து சுகங்கள் அப்படிங்கிறனால குருவின் பார்வையோடு இதை ராகுவின் காரகம் கலந்து பெரிய அளவில் வந்து கொடுத்துருவார். சரிங்களா? இதுதான் நவகிரகங்களோட தசையின் விளக்கம். சரிங்களா? நவகிரகங்களோட தசையில் வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி.